இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 6, 2024, 6/1/2024. தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 9:24 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். உங்கள் உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. சிலருக்கு உங்களுடைய அறிவை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள். சிலருக்கு அவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவியை பெற்று நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனோபலம் அதிகரிக்கும். உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஒரு புதிய தெம்போடு செயல்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பில் ஆர்வம் அதிகரித்து புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபார வகையில் அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்கு, மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டராக இருந்தால், அதாவது சர்ஜனாக இருந்தால், இன்றைக்கி ஒரு பெரிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை உயருகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற அனுகூலமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய பெரிய சாதனைகள் செய்து வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் பண வரவுக்கு குறைவு இருக்காது. குடும்ப உறுப்பினர்களின் வருகையும் அதிகரிக்கும். அதாவது உறுப்பினர்கள்னால் சொந்தக்காரங்களுடைய வருகை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பதவியில் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மன நிறைவு சந்தோஷம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அஃபிஷியலாக உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடுவதற்குண்டான நேரம் இது. இதனால் உங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரித்து அதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகின்ற நேரம். புதுசாக ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வருவார். அவர் மூலமாக உங்களுடைய தொழிலை பெரிதுபடுத்துவதற்குண்டான பார்ட்னர்ஷிப் தொழிலை ஆரம்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பொதுவாக இந்த மேஷராசிக்கு இன்னைக்கு மன நிறைவும் சந்தோஷமும், உடல் ஆரோக்கிய முன்னேற்றமும், தெளிவான சிந்தனையும், நண்பர்களின் அன்பும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியாவது சில பொருளை வாங்குவீங்க.
இந்த கடன் வாங்குறதுனால உங்களுக்கு கஷ்டம் வருமானு கேட்டால் கஷ்டம் வராது. அதனால் மன நிறைவு ஏற்படும். தைரியமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு காரிய வெற்றியை ஏற்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயம், வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது எல்லாமே வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு செலவாக தான் இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், சிலருக்கு வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது, வீட்டை மராமத்து செலவு பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது, வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் நீண்ட நாளாக தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி அது பற்றின முயற்சியில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம், புதிய துவக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றம் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல வெற்றி ஏற்படுறதுனால மன நிறைவு ஏற்படும். உங்களுக்கும் தாயாருக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை விஷயத்தில் இன்று செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்கள் வீக்காக இருந்ததுன்னா இன்றைக்கி மன வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் துவக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் லைஃப்லேயே ஒரு புதிய சாப்டர், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன நிறைவு, சந்தோஷம், ஒற்றுமை, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த மதிப்பு உயர்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கணவன் மனைவி உறவில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்புகள் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. மற்றபடி அஃபிஷியலாக உங்களுக்கு பர்சனல் லைஃப்பை விட அஃபிஷியல் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இன்று தனலாபம் அதிகரிக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் முன்னேற்றத்திற்கு உண்டான கடன் வாங்கும் சூழ்நிலை உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மனோபலம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் கொடுத்தவங்க, கடன் வாங்கினவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அவங்கள சமயோஜிதமாக பேசி அவங்கள ஆஃப் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த மாதிரி சமயத்தில் காம்படிட்டர்ஸோடைய பல்ஸ் உங்களுக்கு தெரியும், காம்படிட்டர்ஸோடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியும். இதை வைத்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இன்ஃபேக்ட் உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய எதிரிகள், காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்பட்டு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு சக நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கூட இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் எந்த ஒரு முக்கிய முடிவையும் நீங்களாக தன்னிச்சையாக எடுக்கணும். அடுத்தவங்களுடைய அட்வைஸில் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புதிய அத்தியாயம், அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓப்பனிங் அ நியூ பேஜ், ஃப்ரெஷ் பேஜ்னு. அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கையை துவக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள், வியாபாரம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், குலதெய்வ வழிபாடு, இப்படி எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். அறிவுத்திறமை வெளிப்பட்டு மனோபலம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்கள், செல்வாக்குமிக்க பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு பலத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது.
மூத்த சகோதரர்கள் வழியில் அவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் அல்லது அவர்கள் கொடுக்கும் உற்சாக வார்த்தைகள் உங்களுக்கு மனோபலத்தை உத்வேகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கிறதுனால தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்கள் குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமான விஷயங்களில் பதவி உயர்வு, ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னா உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட்லேருந்தே உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பெருமை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் மன வேறுபாடு இருக்குது. குறிப்பாக இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கிற பசங்க கூட மன வேறுபாடு இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மனசு விட்டு பேசினீங்கன்னா கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. ஆனால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கின்ற அந்த கேப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க, வியாபாரம் துவங்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு பண உதவி எங்கேருந்து கேட்குறதுன்னு நினைக்கும் பொழுது நண்பர்களே வழியை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை வேண்டான்னு உதாசீனப்படுத்திடாதீங்க. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். இப்போ உங்களுக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்காது, ஆனால் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய திறமைக்கு தீனி போடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதாயத்துடன் செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில், 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவின் காரணமாக சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய வியாபார தளத்தை விரிவுபடுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அந்த வளர்ச்சிக்குண்டான பண தேவைகளை கடன் சார்ந்த உதவிகள் மூலமாக கிடைக்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில சமயம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க திடீர்னு அவங்க உடம்புல அந்த வியாதியோ அந்த சங்கடமோ மறைந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, உங்களுக்கும் சுகம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு மூடு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சிக்கான பாதையில் நீங்கள் பயணிப்பதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த கேம் பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்படி பயணிக்க போகிறோம், என்னென்ன வேலை பண்ணணும், என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையான விஷயம் என்ன, இப்படி பிளான் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். வீடு மனை வாங்குவதற்கும் முயற்சிகள் ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகள், குறிப்பாக நீங்கள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை விவசாயம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால், இந்த பூச்சி மருந்தெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி இருக்குது. அதே சமயம் விவசாயம் சார்ந்த மாடு, கோழி போன்ற உயிரினங்களை வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது அதை
வளர்த்து அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறவங்க, இந்த மாதிரி பவுல்ட்ரி நடத்துகிறவங்க, அனிமல் வெல்ஃபேர் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த தொழில் ஒரு பிடிப்பினையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி பிடிப்பினை ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளும் அஞ்சக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்டஸ் உயர்றதுக்குன்னா சொந்த வீடு வாங்கிறதுக்கு, வண்டி மாற்றுறதுக்கு, இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் தேய்பிறை சந்திரன்கிறதுனால கொஞ்சம் செலவும் இருக்குது. அதற்கு அந்த செலவுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவும் நிம்மதியும் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உடல் அசௌகரியத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருக்கின்ற மன வேறுபாட்டை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதாவது தேவை இருந்ததுன்னா அந்த தேவையை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்புக்கு அல்லது குழந்தைகளின் திருமணத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கடன் தேவைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அஃபீஷியலாக உங்களுடைய கேரியர் கிராஃப் க்ரோத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் அஃபீஷியலாகவும் வளருவீங்க, பர்சனல் லைஃப்லேயும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உடம்பு அசதி இருந்தாலும் இன்றைக்கி புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. உடம்புல இருந்த வியாதிக்கு குட் பை சொல்லுவீங்க. இதனால் மன நிறைவு ஏற்படும். வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், சொந்த வீடு வாங்கணும், இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலும் வேற ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும், சிங்கிள் பெட்ரூமில் இருக்கிறவங்க டபுள் பெட்ரூமுக்கு போகணும், டபுள் பெட்ரூமில் இருக்கிறவங்க ட்ரிபிள் பெட்ரூமுக்கு போகணும், இப்படி ஏதாவது ஒரு தோட்டத்தோடு இருக்கிற வீட்டுக்கு போகணும், இல்லை முன்னாடி வாசலில் ஒரு பெரிய வெராண்டா மாதிரி இருக்கணும், அந்த இடத்துல நான் என்னுடைய ஆஃபீஸ் செட் பண்ணணும், இப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில், பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் சிலருக்கு மாற்றம் ஏற்பட்டதுன்னா அது அவர்களின் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற முடிவுகளை எடுப்பீர்கள். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக தன வரவை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படுறதுக்குண்டான சிறப்பான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய 4, 6, 8 ஆகிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம்ங்கிறது துலாம் ராசி, அந்த இடத்துக்கு சனி பார்வை இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது மகர ராசி, அந்த இடத்துக்கு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை. அதுக்கு விரயஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 8ஆம் இடத்துல ராகு. அதனால் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சங்கடம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. உடம்பில் ஏதோ ஒரு அசௌகரியம். அதனால் இன்று உங்களுடைய சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் பூர்த்தியாகும். பண வருமானத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் பேசுகிற வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை நிறையா வெளிப்படுறதுக்கு உண்டான நேரம். குருவின் பார்வை பலம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கிற சிக்கலை காப்பாற்றிட்டுருக்கு. பெருசாக பாதிப்பு இல்லாமல், செலவு இல்லாமல், நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சந்தோஷ செய்திகள் வருகின்ற யோகமான நாள். நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லை புது டொமைனில் போய் ஒர்க் பண்ணணும், புது டொமைனில் நான் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். அலுவலக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷமும் மாற்றம் இருக்குது, இந்த வருஷ கடைசிக்குள்ளே மீண்டும் ஒரு மாற்றம், அடுத்த வருஷமும் மாற்றம் இருக்குது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சரி, உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அந்த வியாபார வளர்ச்சிக்கு அரசாங்கம், அரசு அதிகாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த ராசியில், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் கூடுதல் பொறுப்புகளை உங்கள் தலைமை கொடுத்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள். முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனையின் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். பண வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனால் அந்த வார்த்தை விரயங்கள் வருமானத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த கன்னி ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளில் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்க, அரசாங்க சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருக்குது, அது சம்பந்தமாக இன்றைக்கி முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வழக்கிலிருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு இன்று வார்த்தைகளால் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமையும். மூத்த சகோதரர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் குடும்பத்தில் பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நபர்கள், கன்னிராசியில் பிறந்தவங்க அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம், அதாவது நீங்களோ உங்கள் கணவனோ இல்லை நீங்களோ உங்கள் மனைவியோ கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, இல்லை வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் குடும்ப சந்தோஷமும் குடும்ப அமைதியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படும். குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தேவைக்காக, வீட்டுக்கு தேவைக்காக செலவுகள் ஏற்படுத்துவீர்கள். அதுவும் குறிப்பாக வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் திருமணத்திற்காக, திருமண சீர் செலவுக்காக பண செலவு ஏற்பட்டு குடும்பத்தில் தங்க நகைகள் அல்லது தங்க விலையுறந்த பொருட்கள் வாங்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது, சீர் பொருட்கள் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். நிறைய பேசுவீங்க. சந்தோஷமாக இருக்கிறதுனால நிறையா பேசுவீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன அமைதி மட்டும் இல்லை, குடும்பத்திலையும் அமிக்கபிள் சிச்சுவேஷன், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுக்கு யாராவது தொல்லை கொடுத்துட்ருக்காங்க, உங்கள்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாராவது உங்கள் பேரில் கேஸ் போட்டிருந்தாலோ, இல்லை நீங்கள் யார் பேர்லையாவது கேஸ் போட்டிருந்தாலோ அரசாங்க அதிகாரிகளின் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். இன்று உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக, குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் எதிரிகள், அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்கள்ல, அவங்கள நீங்கள் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக மோதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும். ஆனால் மனஸ்தாபம் ஏற்படாது. நீயா நானா போட்டி இருக்கும். ஆனால் அந்த போட்டியினால் உங்களுக்கும் லாபம் இருக்கும், அவங்களுக்கும் லாபம் இருக்கும். இது கன்ஸ்ட்ரக்டிவ் போட்டியாக இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலுமே தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்கள் கௌரவத்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற
ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி, மனசில் தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் தெளிவான சிந்தனை, தொழில் முறையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுதல், பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூடுதல், இப்படி ஏதாவது நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கோம். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் புதுசாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு முயற்சி செய்யுங்க. அகலக்கால் வச்சிடாதீங்க. இன்றைக்கி அது சம்பந்தப்பட்ட யோசனைகள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. எதிர்காலத்தை பற்றியும் பயம் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நினைக்கவும் மாட்டாங்க. ஒரு விதத்தில் பயப்படுவாங்க, எனக்கு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்ட்டு. ஒரு விதத்தில் அது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேர்லெஸ் ஆட்டிடியூட்னால உங்களுக்கு அவர்கள் மீது ஒரு விதமான வருத்தம் ஏற்படும். இன்று உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அலுவலக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்தல், உங்களுடைய மதிப்பு உயர்தல் போன்ற விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களை கூப்பிட்டு உங்கள் கம்பெனி ஸ்டாஃப் எல்லார் எதற்கும் உங்களை பெருமைப்படுத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு அவார்டோ ரிவார்டோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இத்தனை நாளாக செஞ்ச நேர்மையான வேலையில் அவர்கள் மனமகிழ்ந்து போயிருப்பார்கள். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக பூமி தொடர்பான வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் ஏதாவது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தால், ஏதாவது லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, இல்லாட்டி யாரையாவது தப்பாக பேசிட்டீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நிரூபணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற, அனுகூல நண்பர்களின் உதவியை பெறக்கூடிய யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருந்தாலும் 2ஆம் இடத்து புதன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். எதிரிகள் கூட இன்முகத்துடன் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்களிடம் நீங்களும் அதே மாதிரி பேசுவீங்க. குடும்ப சூழ்நிலை நிதானத்துக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். உங்களுடைய வண்டி வாகன வகையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு நீண்ட நாள் நிம்மதியற்ற சூழ்நிலை மாறி நிம்மதியான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்களின் வருகை, சகோதர சகோதரிகளின் சந்திப்பு, இப்படி எல்லா நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க. மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியுடன் சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அது வெற்றியும் காண்பீர்கள். நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மனோபலத்தை தரும். நண்பர்கள் தான் உங்களுக்கு யான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் செயல்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் முறையில் உங்களுக்கு புதிய தொழில் துவக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி மன நிறைவை தரக்கூடிய யோகமான நாள். சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள சாதகமான நாள். விருச்சிக ராசி, விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று சுப செலவுகள் ஏற்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். தொழிலுக்கு உண்டான முதலீடுகள், உங்களுடைய தொழில் நிறுவனத்துக்கு உண்டான ஆஃபீஸை இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆஃபீஸுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறது, ஆஃபீஸில் ஏதாவது புதிய பொருட்களை வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் செலவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான முதலீடுகள் இன்றைக்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்பட்டதுனால வருமானத்திற்கும் குறைவு இருக்காது. கணவன் மனைவி உறவில் நன்மைகள் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும்.
வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி மன நிறைவு ஏற்படுகின்ற, செலவுகள் நிறைந்த சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏதாவது ஒரு அஃபிஷியல் டூரோ இல்லை பர்சனலாக உங்கள் கணவன் மனைவியோடு சேர்ந்து குழந்தைகளோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். அந்த மறக்க முடியாத நாளுக்கு செலவுகள், சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் புதிய அத்தியாயத்தை அல்லது புதிய பூமியை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இது அனுஷம் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க, கேட்டை நட்சத்திரத்துக்கும் இது பொருந்தும். உங்களுடைய ஆஃபீஸ்க்கு, உங்களுடைய நிறுவனத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ஆஃபீஸ்க்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி, இப்படி ஏதாவது ஒரு ஆஃபீஸ் சேரு, விசிட்டர்ஸ் சேரு, இப்படி ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லையா, உங்கள் டேபிளை திருப்பியாவது போடுவீங்க. இது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, பக்கத்து ஆட்டோவோடைய கண்ணாடி திருப்பினா நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டேபிளை திருப்பி போட்டால், வாஸ்து பிரகாரம் டேபிளை திருப்பி போட்டால் நல்லது நடக்கும்னு நினைக்கிற சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக அது உண்மையும் கூட. சில டைரக்ஷனில் நம்ம உக்காந்தோன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக வடக்கு பக்கம் பார்த்தா மாதிரி உக்காந்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதனால் உங்களுடைய சேர் டேபிள், நீங்கள் அமரக்கூடிய டேபிள் சேர் வடக்கு நோக்கி இருக்கணும். உங்களுடைய பின்புறம் தெற்கு நோக்கி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த பின்புறம் எந்த ஜன்னலும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக குரு பார்வையில் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது, செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல் விலகி உங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு, அதாவது நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் சகோதர சகோதரிகளுக்குள் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் ஒரே இடத்துல குழுமி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால நீண்ட நாட்களாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட சில லைசன்ஸ் வாங்கிறது, சில லைசன்ஸ் ரெனியூவல் போன்ற விஷயங்களில் குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட்டு குழந்தைகள் மற்றும் மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அந்த பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு, பெண்களோ ஆண்களோ, உங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பதவி உயர்வு கிடைக்கும் நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற சாதகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீரும். கடன் அடைச்சு சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். ரகசிய ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நடத்தி கொடுத்து, அதை நடத்தி கொண்டு உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி கொள்வீர்கள். மன திருப்தி ஏற்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பதவி உயர்வு அல்லது பதவி சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய நிறுவனம் சார்ந்த விஷயங்களில் அந்த உதவியை செய்து உங்களுடைய நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பக்க பலமாக, யானை பலமாக திகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது அவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயம் இல்லை, உங்களுக்கு நீங்களே உங்களை திறன் மேம்படுத்தி கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த திறமையை உங்களுடைய நிறுவனத்திற்கு பங்களித்து கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி ஆக்சுவலாக உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு இன்று பெருமைகள் அல்லது பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளை பற்றி பெருமைகள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிக்கும், அதாவது அரசு வகையில் அரசு உதவியை கொண்டு அல்லது அரசின் தேவைக்காக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய திறன் மேம்பாட்டு விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அனுகூலமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி. ராசிக்கு 10ஆம் இடம், தசமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஸ்திரத்தன்மை, இழந்த வேலை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். என்ன உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகள், நீங்கள் அரசு வேலையிலேருந்து வெளியேற்றப்பட்டவராக இருந்தால், அதாவது ஏதாவது ஒரு தப்பான முடிவினால் உங்களை வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா அந்த அரசு அதிகாரிகள் மன வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவர்களின் தேவைகளுக்காக அவர்களை சமாதானப்படுத்துறதுக்காக சில செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணம் அல்லது வெளியூர் மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் தொழில் வளர்ச்சிக்கும் உத்தியோக மேன்மைக்கும் உத்தியோக பிராப்திக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுகங்கள் அதிகரிக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய விவசாய நிலத்தில் உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத ஒரு மகசூலை பெறக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறக்க போகிறது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வழி திறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த அதாவது அகலமான வழி திறக்க போகிறது. இதன் மூலமாக உங்களுக்கு பணப்பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய வழின்னா வேறு வழி அதை நான் சொல்லலை. உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான சந்தோஷமான வாய்ப்பு. இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய பெருமை பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நிம்மதியான தூக்கம் இன்றைக்கி வரும். ஆனால் அந்த நிம்மதியான தூக்கத்தினால உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சங்கடங்கள்னால் உங்கள் எதிரிக்கு பலம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் உங்களுடைய அட்வைஸில் அவங்க ஏதாவது முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நாள்பட்ட கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு ஸ்திரமான நம்பிக்கை ஏற்படுகின்ற ஸ்திரமான முடிவு எடுக்கக்கூடிய, வேலை விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், தொழில் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உடல் ரீதியான மருத்துவ தேவைகள் முடிவுக்கு வரும். உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி உங்கள் உடம்பை விட்டு துரத்தப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆனால் அந்த வெற்றி செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் அந்த வெற்றி அடையிறதுக்காக செலவு பண்ணுறீங்களா, இல்லை அந்த செலவு பண்ணினதுனால வெற்றி கிடைச்சதா, இல்லை அந்த செலவுக்கும் அந்த வெற்றிக்கும் சம்மந்தம் இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. அந்த வெற்றிக்காக செலவு பண்ணினீங்கன்னா அது நிரந்தர வெற்றியாக இருக்காது. அந்த வெற்றி தானாக வந்தது, ஆனால் எதேச்சியாக வேறு சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது நிரந்தர வெற்றியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரும், சந்தோஷத்தை தரும், சுக அதிகரிப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள், வாழ்க்கை துணையின் இளைய சகோதரிகள் உதவிகரமாக செயல்பட்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும்.
நீண்ட நாட்களாக உங்களை எதிர்த்து கொண்டிருந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய இளைய சகோதரிகள், இல்லை உங்கள் வாழ்க்கை துணையின் யங்கர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், இத்தனை நாளாக அவங்கள கண்டாலே பிடிக்காது, அவங்களுக்கு உங்களை கண்டா பிடிக்காது அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா இன்னைக்கு அவர்களே வழியே வந்து பேசுவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், வாக்குவாதம் இருக்கும். அதன் பிறகு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் உங்களுக்கு சில மாற்றங்கள் செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். தவறுகள் செய்து கொண்டிருப்பவர்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் செவ்வாய், அந்த நட்சத்திரநாதன் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும், மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆனால் மன உளைச்சலும் சேர்ந்து நடக்கும். என்ன மன உளைச்சல்னா, கடந்த காலத்தில் செய்த சில தவறுகள் அல்லது தெரியாமல் செஞ்ச சில தப்புக்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும், உறுத்தல்களை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்கள், வார்த்தை விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக இந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் கவனமாக பார்த்து பேசணும். உங்களுடைய வார்த்தை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களுடைய வார்த்தை டைரக்டாக இம்பேக்ட் ஆகும் உங்களுடைய சுயமரியாதைக்கு. அதனால் கவனமாக பேசுங்க. வீண் வார்த்தை விரயங்கள் அல்லது பொய்யுரைகள் உங்களுக்கு மரியாதையை குறைக்கும். வீண் பேச்சுக்களை பேசுகிறத குறைச்சிட்டு செயல் வடிவத்தில் செயல்பட்டீங்கன்னா வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வெற்றிக்காக இன்னைக்கு அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்கள் அல்லது மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, யூடியூபர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மன உளைச்சல் ஏற்படும், அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களில் மந்தத்தன்மை, அலுவலக ரீதியாக அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்கள் செயல்பாடுகளில் உங்களுக்கு எரிச்சல் தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, அது உங்களுடைய வருமானத்தையோ லாபத்தையோ பாதிக்கிற வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு வாக்குவாதத்தை விட்டுருவீங்க. அது அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய பலமே அவங்க தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தப்பாக பேசாமல் இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனக்குழப்பம் அதிகரிக்கும், தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மனக்குழப்பத்துக்கு காரணமான பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பணம் வந்திருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பதட்டம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானமாக செயல்படுங்க. உடம்பில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விதமான கை நடுக்கம் ஏற்படும். உங்கள் கையில் ஒரு 100 கோடி ரூபா பணத்தை கொடுத்தா உங்களால் எப்படி பதட்டம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு பதட்டம் ஏற்படும். அல்லது ஒரு பெரிய பொறுப்பில், அதாவது தமிழ்நாட்டுக்கே நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்தா எப்படி ஒரு பதட்டம் வருமோ அப்பேற்பட்ட பதட்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கிய பொறுப்புகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு இன்றைக்கி வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்றைக்கி வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பாக இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலையும் பண தேவைகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை, அந்த சந்தோஷமாக இருக்கும்பொழுது உறவுகளின் வருகை காரணமாக நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சர்க்காஸ்டிக்காக விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் இல்லை. பூர்வீக சொத்து அல்லது தந்தை வழி உதவியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு, அதாவது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும், பகைமை பாராட்டுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கின இடத்துல கடன் கொடுத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க.
அதே சமயம் உங்களுடைய நட்பு விஷயத்தில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் குதர்க்கமாக பேசி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் வீடு மாற்றணும், வீட்டை பராமரிப்பு செலவுக்காக மாற்றி இடித்து கட்டணுமா, இல்லை வீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாமா, இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றமான மனசஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வருமானமும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எந்த இடத்துலேருந்து வர வேண்டிய பணம் இருக்கோ, எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்களா, இல்லை உங்கள் உறவினர்கள் யார்கிட்டேருந்தாவது உங்களுக்கு பணம் வரணுமா, நண்பர்கள் கொடுக்க வேண்டுமா, முதலீடு பண்ண இடத்துலேருந்து அந்த பணம் வருமா, இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் இருக்குது. அந்த குழப்பத்தை போக்கும் விதமான நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். எதிரிகளே உங்களிடம் வந்து பணத்தை கொடுப்பாங்க. எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் தனயோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய சொத்தை மீட்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அந்த மீட்கிறதுக்காக நீங்கள் பணத்தை கட்டுறீங்கள்ல, பணம் வரும், செலவாகும், சொத்து வரும். இதுதான் உங்களுக்கு. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மனசில் பதட்டம், குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.